வணக்கம். கடந்த 3 வருடங்களில் நம்முடைய பிரதமராக இருக்கக்கூடிய மோடி வெளிநாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டார் அல்லவா? அப்படி பயணம் மேற்கொண்டதற்கான செலவு எவ்வளவு அப்படின்னு நம்முடைய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய மல்லிகார்ஜுன கார்கே கேட்டிருக்கிறார். உடனடியாக அதனுடைய தகவல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கொடுக்கப்பட்டது அப்படின்னா ஒரு பாஜகவினுடைய அமைச்சர் மூலமாகத்தான் அது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் எவ்வளவு சொல்லியிருக்காருன்னா, கடந்த 3 வருஷத்தில் ஜஸ்ட் ஒரு 259 கோடி, சரியா? அதாவது 3 வருஷத்துக்கு மோடிக்கு டிராவல் பண்ணுறதுக்கு மட்டும் 259 கோடி ரூபாய் செலவு செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது. இப்போ அதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, தங்குற இடத்திற்கு, மோடி தங்குற இடத்திற்கு 3 வருஷத்தில் தங்குற இடத்திற்கு எவ்வளோ நல்லா கேட்டுங்க, 104 கோடி ரூபா. இதர செலவுகள், அதாவது இதர செலவுகள்னால் நம்ம இந்த திருமணத்துக்கெல்லாம் நம்ம ஏதாவது செலவு போடுவோம் இல்லையா, ஒரு அது மாதிரி மோடிக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் போது அவருடைய இதர செலவுகளுக்கு எவ்வளோ அப்படின்னா ரொம்ப எல்லாம் கிடையாது, ரொம்ப கம்மி தான். 75 கோடி ரூபா. எவ்வளோங்க? 75 கோடி. அதுக்கப்புறம் அவர் ட்ராவல் பண்ணுவார், என்னென்ன மாதிரி காரில் எல்லாம் ட்ராவல் பண்ணுவார் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும். அப்படி போக்குவரத்துக்கு 71 கோடி ரூபா செலவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்போ நமக்கெல்லாம் தெரியும், இவர் 250 கோடி ரூபா மக்கள் வரி பணத்தில் தான் இவர் போயிருக்கிறாரு. ஒரு ஏழை தாயின் மகன். நான் டீ வித்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னார். இப்போ கூட சமீபத்தில் கூட ஒரு போட்காஸ்ட்டு கொடுத்த இன்டர்வியூவில் என்ன சொன்னார் அப்படின்னா, எனக்கு சின்ன வயசில் ஷூ போடுறது கூட எனக்கு வசதி இல்லாமல் இருந்தது. வெள்ளை ஷூ போடுவேன், வெள்ளை ஷூ அழுக்காகும்போது சாக்பீஸ் எடுத்துகிட்டு வந்து அதில் அப்படியெல்லாம் வடை சுட்டதெல்லாம் நமக்கு தெரியும். இதெல்லாம் இருக்கட்டும் ஒரு பக்கம். ஆனால் அவ்வளோ பெரிய பெரும் பணக்காரராக இருந்தவர், அதாவது ஒரு மல்டி மில்லியனர், அன்னை காலத்தில் மல்டி மில்லியனியர். அவருடைய பெயர் ஜவஹர்லால் நேரு. ஆனால் அவர் எவ்வளவு சிம்பிளாக அவர் இந்தியாவுடைய பிரதமராக இருந்தார் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஆனால் எனக்கு ஒன்றுமே கிடையாது, எனக்கு ஒரு வாட்டி மட்டும் ஓட்டு போடுங்க, நான் டீ வித்துட்டு இருந்தேன்னு சொல்லி வடை சுட்டுக்கிட்டு ஆட்சி பொறுப்புக்கு வந்த மோடிக்கு கடந்த 3 வருடங்களில் மட்டும் 259 கோடி ரூபாய் அவருடைய பயணத்திற்காக மட்டும் மக்கள் வரிப்பணம் செலவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்படின்னா இதை என்ன சொல்கிறது? சரி, நீங்கள் போகிறீங்க, நீங்கள் 2014 ஃபுல்லாக சுற்றுப்பயணம் தான், நல்ல ஜாலியாக தான் இருக்கிறீங்க, அது இருங்க, உங்கள் விருப்பம், அது நீங்கள் இருங்க. உங்கள் பணத்தில் போனால் எங்களுக்கு பிரச்சனை இல்லை, இல்லை ஆர்எஸ்எஸ்காரன் ட்ரௌசர் வித்த பணத்தில் போனால் அது பிரச்சனை இல்லை நமக்கு. ஆனால் மக்கள் வரி பணத்தில் போகிறீங்க, போன இடத்துல என்ன ஆச்சு அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா? இந்திய மக்கள் கேட்பாங்க, எப்பா நீ 11 வருஷமாக போயிட்டுருக்கிற, என்னப்பா இந்தியாவுக்கு என்ன முதலீடுகள் வந்தது, எத்தனை வேலை வாய்ப்புகள் அதிகரிச்சது அப்படின்ட்டுலாம் கேள்வி கேட்பாங்க. அந்த கேள்வி கேட்டால் எல்லாத்துக்கும் ஒரே பதில் தான். என்ன